இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த கட்டுப்பாடுகளில் அரசு நிலங்களை எல்லாம் கையகப்படுத்திடும், சொத்து பத்துக்களை எல்லாம் கையகப்படுத்திடும். ஆனால் கையகப்படுத்தப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் என்ன ஆகும், அந்த பணமெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவற்ற நிலை இருந்தது. ஆனால் இப்போ அதனுடைய தெளிவற்ற நிலையை மாற்றிருக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து இயங்கக்கூடிய நிறுவனங்களால், அதாவது என்ஜிஓ நிறுவனங்களாலேயோ அல்லது வெளிநாட்டிலேருந்து பணம் பெற்று வரக்கூடியவர்களால் நடக்கக்கூடிய சட்டவிரோத செயல்கள், அவர்கள் அரசுக்கு எதிராக கருத்துக்கள் பரப்புவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் இந்த விதியை கொண்டு வந்திருக்கிறாங்க. யூடியூப் ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடியவங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து அரசுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடியவர்கள், அரசியல் விமர்சகர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாரும் வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கிட்டு இயங்கக்கூடியவர்கள், இவங்க மேலான ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதன் ஊடாக 5 வருடங்களாக இருந்த தண்டனை காலம், அதாவது ஒரு விதிமீறல் நடந்தது அப்படின்னா 5 வருடம் தண்டனை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த தண்டனை காலத்தை ரொம்ப குறுகிய அளவில் குறைச்சிருக்கிறாங்க. 1 வருஷ தண்டனை அப்படின்னு குறைச்சிருக்கிறாங்க. அதாவது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்தின் ஊடாக, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சக்திகளின் ஊடாக அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடாது. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, FCRA அப்படிங்கிற இந்த வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை மசோதாவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த FCRA அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட ஒரு பில் தான். ஆனால் இந்த பில் பாஜக ஆட்சியில் கொஞ்சம் புது வகையாக புதுப்பிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக என்ஜிஓ நிறுவனங்கள், அதுக்கப்புறம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதியை பெற்று அதன் மூலமாக நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள், அதன் மூலமாக கருத்துக்களை பதிவிடக்கூடியவர்கள், அதன் மூலமாக செயல்படக்கூடியவர்கள், அவங்க மேலே ஒரு கட்டுப்பாடை விதிப்பதனால் அவருடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வருவதற்காகத்தான் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒன்றிய அரசு சொல்லுது. இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த கட்டுப்பாடுகளில் அரசு நிலங்களை எல்லாம் கையகப்படுத்திடும், சொத்து பத்துக்களை எல்லாம் கையகப்படுத்திடும். ஆனால் கையகப்படுத்தப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் என்ன ஆகும், அந்த பணமெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவற்ற நிலை இருந்தது. ஆனால் இப்போ அதனுடைய தெளிவற்ற நிலையை மாற்றிருக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு நிறுவனம் கையகப்படுத்தப்படுது, ஒரு என்ஜிஓ நிறுவனம் கையகப்படுத்தப்படுது அப்படின்னா அதனுடைய சொத்து பத்துக்கள் அனைத்தையுமே ஒரு டிசைனேட்டட் ஆத்தாரிட்டி கிட்ட போயிடும். அதாவது ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி கிட்ட அந்த பணம், சொத்துக்கள் எல்லாமே கையில் போயிடும். இதையெல்லாம் ஏன் அவங்க கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வெளிநாட்டிலேருந்து இயங்கக்கூடிய நிறுவனங்களால், அதாவது என்ஜிஓ நிறுவனங்களாலேயோ அல்லது வெளிநாட்டிலேருந்து பணம் பெற்று வரக்கூடியவர்களால் நடக்கக்கூடிய சட்டவிரோத செயல்கள், அவர்கள் அரசுக்கு எதிராக கருத்துக்கள் பரப்புவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் இந்த விதியை கொண்டு வந்திருக்கிறாங்க. சமூக ஊடகங்களுடைய கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, அதாவது செய்தி மற்றும் அது சார்ந்து இயங்கக்கூடியவர்கள், யூடியூப் ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடியவங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து அரசுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடியவர்கள், அரசியல் விமர்சகர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாரும் வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கிட்டு இயங்கக்கூடியவர்கள், இவங்க மேலான ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதன் ஊடாக அரசுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் தடுத்து விட முடியும், அதன் மூலமாக இவருடைய செயல்பாடுகளை தடுத்து விட முடியும் அப்படிங்கிறதுக்காக இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்டாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, 5 வருடங்களாக இருந்த தண்டனை காலம், அதாவது ஒரு விதிமீறல் நடந்தது அப்படின்னா 5 வருடம் தண்டனை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த தண்டனை காலத்தை ரொம்ப குறுகிய அளவில் குறைச்சிருக்கிறாங்க. 1 வருஷ தண்டனை அப்படின்னு குறைச்சிருக்கிறாங்க. இந்த 1 வருஷ தண்டனை அப்படிங்கிறது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது இந்த நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் விரைந்து நடத்தி முடிச்சிடணும். 5 வருஷ தண்டனை அப்படின்னு இருந்துச்சுன்னா விசாரணை காலம் ரொம்ப இழுத்தடிச்சுக்கிட்டே போகும். அதனால் நடவடிக்கை சீக்கிரமாக எடுக்க முடியாமல் போயிடுது. இப்போ 1 வருஷ தண்டனை அப்படின்னு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஒவ்வொருத்தர் மேலேயும் விசாரணையை நடத்தி அது மேலான நடவடிக்கைகளை எடுத்து முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு உயரிய சிந்தனையினூடாக பாஜக அரசு செயல்படுது. இது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிளீன் கவர்னன்ஸின் ஊடாக கொண்டு வரப்பட்ட ஒரு கொள்கையின் ஒரு பகுதி மட்டும்தான். ஆனால் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே என்ன விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, கருத்து சுதந்திரங்கள் பறிபோகிறது அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. ஆனால் இந்தியா அதாவது மோடி அரசு தெளிவாக சொல்லுது என்னன்னா,
இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வரதுக்கான காரணம் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை வெளிநாட்டினுடைய பணமோ வெளிநாட்டினுடைய செயல்பாடுகளோ வெளிநாட்டினுடைய சக்திகளோ வந்து சீர்குலைப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பில்லை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்குது. இதில் நிதி பயன்பாட்டில் ஒரு கணக்கு காட்டும் தன்மையில் வந்துட்டு ஒரு ஃபேர்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அரசு வந்து ஒரு நிறுவனத்தை கையகப்படுத்திருச்சு, ஒரு என்ஜிஓ நிறுவனத்தை கையகப்படுத்திருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு எங்கேருந்து பணம் வந்திருக்கு, எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கிறாங்க, அந்த பணத்தில் வச்சு என்னென்னலாம் செலவு பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து ஒரு கணக்கெடுத்து அது எல்லாத்தையுமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை அந்த பணத்தை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டெசிக்னேட்டட் ஆத்தாரிட்டிகிட்ட வந்து அந்த பணம் எல்லாம் போயிடுது, அவங்களுடைய கட்டுப்பாடு கீழே போயிடுது. ஒருவேளை இந்த நிறுவனம் வந்து நாங்கள் தப்பே செய்யலை அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஃபேராக ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து அவங்க ஆதாரப்பூர்வமாக அவர்கள் நிரூபிக்கும் பட்சத்தில் அவர்களுடைய சொத்து பத்துக்கள் அவங்களுடைய நிறுவனங்கள் மீண்டும் அவர்கள் இயங்குவதற்கான அனுமதியை அப்படியே மத்திய அரசு வந்து அவங்களுக்கு திரும்ப கொடுத்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணப்புழக்கத்தின் ஊடாக இங்கே இருக்கக்கூடிய நாட்டில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் மேலே ஒரு ரிமோட் கண்ட்ரோலை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தினுடைய வருகையில் இருந்து அந்த பணத்தினுடைய இறுதி செயல்பாடு வரைக்கும் எல்லாத்தையுமே மிக நெருக்கமாக இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தெளிவாக கண்காணிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில்லோடைய சாராம்சமாக இருக்கிறது. ஆனால் இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் கருத்து சுதந்திரத்தை நசுக்கக்கூடியதாக எதிர்க்கட்சிகள் பார்வையை வைத்திருக்கிறது. ஆனால் அந்த பார்வையை அப்படியே மாற்றி பாஜக என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்தின் ஊடாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சக்திகளின் ஊடாக அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடாது, அவர்கள் வந்து இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பில்லை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில்லை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஜாம்பவானோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.